வச்ச மாதிரி பாருங்க. இந்த ஊர்ல புது வீடு கட்டிதான் குறையா நிற்கும். காசு இருக்கும், மணல் முட்டு இருக்கும், சிமெண்ட் முட்டு இருக்கும். எல்லாமே இருந்தா குறையா நிக்குதுன்னா அந்த வீட்டுக்கு கண்ணாறு வந்துட்டு அர்த்தம். உங்களுக்கு வாழை இலவசமா தரேன். நேரம் திண்டிவனம் போகணும், செஞ்சு போகணும். பூசா அந்த வீட்டுக்கு இவனை சூத்துல ஒரு நீட்டு கழி எடுத்தாந்து நல்ல காலை அகட்டி நுழையில சீவி அப்படியே ஏத்தி புது வீட்டுக்கு வச்சுட்டா சரி. பூசாதி விட்டுட்டு வீட்டு வேலை கம கமன்னு ஆயிடும். இந்த முகத்தை எங்க பாக்குறோம்? கத்திரி தோட்டம் பைபாஸ்ல. ஆமா. வேகத்தடியில லாரி போகும்போது மூஞ்சிதான் அப்படியே கத்திரி தோட்டத்துல இந்த முகத்தை வைக்கலாமா? செங்கல் சோழில அதை வைக்கலாமா? முக்கியமான இடத்துல வைக்கலாங்க. எங்க? இந்த வயசானவங்க வெளியே போகாத இருப்பாங்க. போய் நேரம் ஆஸ்பத்திரி போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போவேனா சிராக்ஸ் போட்டு குடுக்குறவங்க மூஞ்ச உங்க மூஞ்ச போட்டு அவங்க வீட்டு பாத்ரூம்ல வச்சிருங்க. அப்படியே அவங்க மூஞ்ச பார்த்தா தருக்கு தருன்னு கைக்கலாம். ஏண்டா சொன்னேன், ஏண்டா வயசானவங்க பாத்ரூம் போவதுக்கு அந்த முகத்தை பார்த்தா யாராச்சும் ஏண்டா தருக்கு தருன்னு நான் என் முகத்தை பார்த்தா ஏன்பா அந்த மாதிரி சொல்ற? என்னடா இது, நம்ம கம்பெனி மேனேஜர் அவரு. ஐயோ செங்கல் ஒண்ணு வைக்க சொன்னாங்க. ஏன்பா என்னப்பா அது? அப்புறம் அவர் வேஸ்ட்டுக்கார் அடிச்சுதானே ஆகணும். நீ எங்க போற? மயிர புடுங்க போறியா? மயிர் ஒரு எழுத்து சொல்றதா ஒரு வார்த்தை சொல்றதா உனக்கு மயிர் பிடிப்பாங்க பப்புனே போயிட்டு ஆட முடியாது. எத்தனை பேச வாங்கியா? டேய் மொத்தம் 9 பேச வாங்கியா? 9 பேச வாங்கியா? கம்மி 9. ஆமாடா. அட பாவிங்களா. ஏய் என்ன? எப்படி 9? டேய் கணக்கு பண்ணிக்க. எப்படி? நாட்டியமாக 5. 4 ஆயிட்டு. டேய் 4. நாட்டியமாக 4. வெட்டிக்கார 1. 5. பிரதங்கார 1. 6. தாளகார 1. 7. நான் 1. 8. நீ 1. 9 பேச வாங்கியா? அட கணக்கு நான் சொல்ற மாதிரி என்ன? நான் வச்சுக்க மாட்டேன். யா 4 டான்ஸ். 4 நாட்டியமார்கள். வெட்டிக்கார 1. 5. பிரதங்கார 1. 6. தாளகார 1. 7. நான் 1. 8. நீ வர 9. ஓய் 9 பேச வந்துறான். ஏய் நீ வர முடியாதா? நான் வர முடியாதுப்பா. அல்லாத பொல்லாத ஆட தூமா நீ வரதோட போட கம்மி பாருப்பா போ. டேய் போற போறடா. என்ன போற போற விழுப்புரம் மாவட்டம் பாலூர் வட்டம் யயூர் முத்தமை நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா வேந்தர் ஐயா கிட்ட 7.25 லட்சம் பணம் வாங்கல. அந்த பணத்தை வச்சு போடா. அட தாலியா. டேய் டேய் அந்த பணத்தை 700 ரூபாய் காசு 7 லட்சம் ஏது. டேய் டேய் அந்த பணத்தை யார் வச்சு கொடுத்தா? யார் வச்சு கொடுத்தா? சத்தியமா உன் பொண்டாட்டி நான் வச்சு கொடுத்தேன்டா. உன் பொண்டாட்டி நான் வச்சு கொடுத்தேன்டா. நல்லா கேட்டுக்கம்மா. இவன் எனக்கு மச்சான். இவன் தங்கச்சி எனக்கு கொடுத்துறான். இல்ல அவளை கண்ணாடி வீட்டுக்குள்ள உள்ளாமா தங்கச்சி போய் அந்த கண்ணாடி வச்சு கொடுத்தா. டேய் நான் பொண்டாட்டி வச்சு ஆடுறா போங்கடா. டேய் 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 அறிவாச்சு போடா. யோ தப்பா நினைக்காத. ஏன் பணம் கொடுக்க சொல்ல உங்க மனைவி எதிர வச்சு கொடுத்தா. பொண்டாட்டி வச்சு கொடுத்தா எதிர வச்சு கொடுத்தா. நோட்டீஸ் பாயிண்ட். ஆமா ஏய் ஆமா பணம் யார கேட்டியா? ஏய் யார கேக்கல? என் வீட்ல கேட்டியா? ஏய் கேட்டுடா. எங்க அப்பா கேட்டியா? ஏய் கேட்டுடா. என் பொண்டாட்டி கேட்டியா? ஏய் கேட்டுடா. என் தங்கச்சி. டேய்
உங்க அப்பா உங்க அம்மா உங்க ஆயா உங்க தாத்தா உங்க மாமா உங்க சித்தப்பா உங்க சின்னம்மா உங்க தாத்தா உங்க கூட்ட எல்லாரும் கேட்டதெல்லாம் படுத்த கூட கம்மியா முக்கியமான ஆளை விட்டுட்டியா? உன்கிட்ட கை கொடுக்கணும். ஏண்டா பணம் வாங்க சொல்ல பூச்சி அவசியம் செஞ்சு பணத்தை வாங்கினா நண்பர் சொல்றாரு பாரு. என்ன சொன்னா உன் பேர் சொல்லு தெரியுமா? மோகன் சொல்றான் பூஜை தான் பணம் அதிகமா போலாம். பணத்தை கொடுத்து வயசு சொல்றா வர முடியாது. ஏடா பண்ண எனக்கு ஒரு நாடு, உனக்கு ஒரு நாடு எனக்கு ஒரு மக்கள். மக்கள் இந்த ஊர்ல எந்த ஊரு இந்த ஊர்ல கொள்ளாலியா கொள்ளாருல இந்த ஊர்ல கடை வச்சு கூட பாத்துக்கோ போ. அப்படி ஏடா கடை வச்சு போய் நம்ம கம்மியாங்க முக்கியமான கடை இல்ல. ஏடா கடை எல்லா கடையும் இருக்குது. முக்கியமான கடை இல்ல. என்ன கடை சாரா கடை. சாராய கடையா ஆமா. அட உங்க வாதிவாதி மாரியாத்தா தூக்கோன்னு ஓ இத்தனை குடும்பம் இருக்கு நிம்மதியா இருக்கு பிடிக்கலையா ஏன் சாமி? இந்த ஊர்ல சாராய கடை வச்சு எத்தனை குடும்பத்தை சாராய கடை வச்சு எத்தனை குடும்பத்தை சாப்பிடுறாங்க கதை சாப்பிடுறாங்க சாரா கடைன்னு சொல்லக்கூடாது. ஏன் தனி கவர்மெண்ட்ல தனி பேர் வச்சிருக்காங்க. தனி பேர் வச்சிருக்காங்க மது பிரியன். மது பிரியன் குடிகாரன் என்ன என் மகனை ஆயிப்போனாப்பி. எத்தனை குடும்பம் ஆயிட்டு தெரியுமா? அவன் குடிகாரன் வீட்டுல போய் பாரு. குடிகாரன் சொல்லக்கூடாது. மது பிரியன். மது பிரியன் அவன் வீட்டுல போய் பாரு. அந்த தெருவே கலகலகல்னு இருக்கும். இவன் விமான ஆளை புடிச்சிட்டு போவான். கொண்டாடி இது போட்டு அடிப்பான். கொண்டாடி ஒரு தெரு பக்கம் ஓடும். ஓஹோ அந்த தெருவே தூங்க மாட்டாங்க. ஆமா தூங்க மாட்டாங்க. ஜேன்னு இருக்கும். ஜே இருக்கும் உள்ளே புடிச்சு அடிப்பாங்க. அடடே உள்ள ஒரு பக்கம் ஓடும். ஓடும் அந்த தெருவே கலகலகல்னு இருக்கும். கலகலன்னு இருக்கும் இந்த குடிகாரன் வீட்டை போய் பாரு. 8 மணிக்கு சாப்பிடுவான். சாத்துவான் 9 மணிக்கு வேலைக்கு அனுப்பிச்சுடுவான். வெல்கம் சுமா சுடுகாட்டில் ஒரு மேல உட்காந்துருப்பான். 9 மணிக்கெல்லாம் குடிக்கிற வீட்டை போய் பார்த்தா 1 மணி வரை ஜனம் தூங்காது. ஏன்னு இருக்கும். வேண்டாம் நீ சொல்றது எந்த குடும்பமா நல்லா இருக்குமா ஏன்? குடும்பத்து விளக்காணிக்கிறது சொல்லியாடா கம்மியாட்டி போயா கம்மியாட்டி ஓ, டேய் அந்த பணத்துக்கு என்ன வைய பாருங்க ஆமா உனக்கு நாளை காலைல இந்த ஊர்ல சாரா கடை வச்சுவேன். சாரா கடை பக்கத்துல உனக்கு வேலை போட்டு தரேன். எனக்கு நீ வேலை போடுறியா என்னடா வேலை சால்னா கடை வச்சுக்க. சால்னா கடை வச்சா ஆமா. எப்பரா நேரா எனக்கு குடிப்பா உனக்கு ஹாய் நாக்கி. என்ன சொல்ற என்னத குடிப்பா சாராயத்தை பாக்கிட்டப்பா. ஆமா. சரி அதெல்லாம் போகட்டும் மாடிக்கு போ என்ன அடிக்க மாட்டேன், சத்தியம் பண்ணு. சத்தியமா அடிக்க மாட்டேன் இந்த நாட்டு மக்கள் சாட்சிய இந்த உட்காந்துக்கிறாங்க பாரு. இவங்க எதிரியா சாட்சி எடுத்து நான் அடிக்க மாட்டேன், சத்தியம் பண்ணு. இதோ நாடகம் பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க பத்தியா ஆண் பெண்கள் இந்த மக்கள் மீது சத்தியமாக சொல்கின்றேன் என் கருத்தினால் இந்த சாட்டி எடுத்து உன்னை அடிக்க மாட்டான். அப்ப சத்தியம் பண்ண போலாமா? இரு வரும் வரும். ஏன் சாமி ஊரு கிடக்குதா? என்ன கேட்டதில்லாத என் ஆத்தால காட்டுதல்லாத என்ன அடிச்சு என்ன ஆமா சத்தியம் பண்ணேனா? சத்தியம் பண்ண நாட்டு மக்கள் மேல சத்தியம் பண்ணேனா? சத்தியம் பண்ண ஆமாடா இப்ப எப்படி சாத்தியம் தெரிகிறேன்? நான் என்ன சத்தியம் பண்ண என்ன பண்ண? என் கையால இந்த சாட்டியை அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். யாரா எடுத்து கொடுத்தது? நானு தான் மோகனு. அவன் தம்பி கூப்பிடுறான் உன் மச்சான் ஏமாற கை. என்ன பெரியாளா? ஏன் மச்சான் கூப்பிடுறா? யாரா? ஏய்